திருக்குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. குறள் எண் 27. சுவை ஒளி ஊறு ஊசை நாற்றம் என்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊறு ஊசை நாற்றம் என்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. பொருள்: சுவைத்தலும் பார்த்தலும் உணர்தலும் கேட்டலும் முகர்தலும் என்னும் 5 புலன்களின் வகையை ஆராய்ந்து அளவோடு நுகர்ந்து வாழ்பவன் இடத்திலேயே உலகம் அடங்கியிருக்கும். அதாவது நம்முடைய நாக்கு சுவைத்தல் புலனை தருது, கண் பார்த்தல், நம்முடைய உடம்பு மெய் அதாவது தோல் உணர்தல், செவி காது கேட்டல், மூக்கு முகர்தல். இந்த 5 புலன்களையும் எந்தெந்த இடத்துல எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அளவறிந்து அதன்படி வாழ்பவர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகமே இருக்கும். அதாவது அவங்க எதுக்காகவும் யாருக்காகவும் மயங்க மாட்டாங்க. தன்னுடைய அளவு எது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழ்வாங்க. இப்போது ஒரு பெரிய பங்களா கொடுக்குறேன், நீ இந்த தப்பான வேலையை செய்யின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய கண் அந்த பங்களாவை பார்த்தா கூட அதன் மேலே நாம் ஆசைப்படாமல், இல்லை நான் செய்ய மாட்டேன்னு தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் இந்த உலகம் கேட்கும். ஏன்னா அவங்களால அவங்கள கட்டுப்படுத்த முடியுது, அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியுது, அவங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியுது. அப்படி தன்னைத்தானே எவன் ஒருவன் கட்டுப்படுத்தி வாழ்கிறானோ அவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகமே அடங்கி இருக்கும். எதற்காகவும் யாருடைய ஆசை வார்த்தைகளுக்காகவும் மயங்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வார்த்தைக்கு எல்லாரும் செவிசாய்ப்பார்கள். இதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள். இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.